தீவிரமாகும் கனமழை எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி நம்ம இந்த வானிலை அறிக்கையில் கேட்க போகிறோம். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் எந்தெந்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கக்கூடும் என்பது குறித்து பார்க்கலாம். எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். குறிப்பாக 5ஆம் தேதி அன்று பெய்த மழை அளவு, அதே போல நேற்றைய தினங்கள்ல பெய்த மழை பொழிவுகள், 5ஆம் தேதி 6ஆம் தேதி அன்று பெய்த மழை பொழிவுகள் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குங்கிற தகவலையும் நம்ம சேனல்ல போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறோம். அந்த போஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு, எந்தெந்த ஊர்ல உங்களுக்கு மழை அதிகமா பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மழை வரல ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க, எங்க தான் மழை வருதுன்னு தெரியல, ஆனா இவங்க மட்டும் மழை வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் தெரியப்படுத்துறதுனால உங்களுக்கு தனியாவே நம்ம வந்து போஸ்ட்ங்கிற ஆப்ஷன் நம்ம சேனல்ல கொடுத்துருப்போம். அதுல போனீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு புகைப்படமா உங்களுக்கு அதுல வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்த்து நீங்க பயன்பெறுங்க. அதுல வந்து எந்தெந்த ஊர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மீண்டும் கணிசமாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் காணப்பட்டு வருகிறது. எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக தீவிரம் அடையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வட தமிழக கடலோர பகுதியாகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், அநேக இடங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் இருக்கும். நேற்றைய தினங்கள், அதாவது ஏற்கனவே நம்ம தேதிகள் கொடுத்தது தான், 7 மற்றும் 8ஆம் தேதி நமக்கு மழை பொழிவு இருக்கும் என்று ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம். அதே போல 7 மற்றும் 8, அதாவது நேற்றும் இன்றும் பரவலாக மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் காத்திருக்கு. நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு இயல்பு நிலை திரும்ப ஆரம்பித்து மழை பொழிவுல கொஞ்சம் குறைவுகள், நிறைய இடங்கள்ல குறைவு ஏற்பட ஆரம்பிக்கக்கூடும். முற்றிலுமாக குறையாது, ஒரு சாரல் மழை மிதமான மழையோட நிறுத்தி கொள்ளும். மழை வருகிறது போல இருக்கும், ஆனா பார்த்தா பெருசா மழை இல்லாம ஒரு சாரல் மழை மிதமான மழையோட மழை விட்டுரும். அதனால பார்க்கும்போது தான் ஏதோ பெருசா நமக்கு வெள்ளப்பெருக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை இருக்குமே தவிர, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சாரல் மழை மிதமான மழை மட்டுமே தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக அமையக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு பகுதியாக மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இது போன்ற வட தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நமக்கு பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே எல்லா இடங்களிலுமே நமக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்க போறதில்லை. பகுதியாக ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்ட பகுதிகள், வட தமிழக கடலோரங்களான சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுவாக பகல்ல நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதனால நேற்றைய தினங்கள்ல கொஞ்சம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தது. இன்றைய தினங்கள்ல பகல் நேரங்கள்ல உங்களுக்கு வெயில் வர ஆரம்பித்திரும். அதே மாதிரி மாலை இரவு நேரத்துல ஏதேனும் ஓரிரு இடங்கள்ல மட்டும் சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலான பகுதிகள் மழை வாய்ப்புகள் பெரிதளவில் இல்லாமல் அந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவிலேயே தொடர்ந்து நீடிக்கக்கூடும். அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் மீண்டும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கும். மாலை அல்லது இரவு நேரத்தில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும். ஏன்னா பருவமழையினுடைய தீவிரம் இனிமே இந்த ஆகஸ்ட் 9, 10க்கு அப்புறம் கணிசமா குறைய போகுது. 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான், அதாவது இன்று வரைக்கும் மட்டும்தான் மழை பொழிவு நிறைய இடங்கள்ல கனமழை பெய்திருக்கிறத பார்த்திருப்பீங்க. நாளையிலிருந்து படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல குறைகிறதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால 31 நாட்களும் மழை நமக்கு கிடையாது. ஆகஸ்ட் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் பகுதி அருமையான ஒரு மழை பகுதியாக அமைந்தது. பிற்பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு மழை வாய்ப்புகளை சற்று மறுபடியும் குறைவாக நம்ம போக போகிறோம். ஏன்னா எல்னினோவினுடைய தாக்கம் செப்டம்பர்லேருந்து மேலும் தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படும். அதனால பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்படக்கூடும். நேற்றைய தினங்களில் கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய இடங்களில் வெயில் கொஞ்சம் குறைஞ்சது. ஆனால் அதே போல இன்றைய தினங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. நேற்றைய தினங்கள் வானிலை வேற, இன்றைய தினங்கள்ல வானிலை வேற மக்களே. அதனால எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அதுதான் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம இந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம்.
வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் காலை மற்றும் பகல் நேரங்களில் லேசான வெயிலும் மாலை அல்லது இரவில் லேசான மழை பொழிவும் ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுலாம் நமக்கு பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் இன்றைக்கு காணப்படும். நேற்றைய தினங்களில் ஏற்கனவே பகுதியாக மழை பொழிவு கிடைத்தது. அதே மாதிரி திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் போன்ற இடங்கள், ஆம்பூரில் கூட 1 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. சொல்ல தானே போகிறோம், இந்த வானிலை அறிக்கை முடியும் போது எத்தனை சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாச்சு, மழை வரலன்னு சொன்னீங்க இல்லையா, எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்துச்சுன்னு கேட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக டெல்டா மாவட்ட பகுதிகள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் தெற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படக்கூடும். அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் இங்கெல்லாம் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதே மாதிரி இந்த கடலோர பகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்களில் ஏதாச்சும் ஓரிரு இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் இருக்கும். மற்றபடி பெரிதளவில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை தற்போதைக்கு வட தமிழக பகுதிகளிலோ அல்லது டெல்டா பகுதிகளிலோ கிடையாது நண்பர்களே. அடுத்ததாக தென் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கு. ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டுமே சாரல் மழை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு மிக குறைவு. ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும் சாரல் மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. ஆகவே ஒரு சாரல் அல்லது லேசான மழை மட்டும் ஓரிரு இடங்களில் விட்டு விட்டு நமக்கு எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டோம். அதனால் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் வெயில் தான், பகல் நேரங்கள் நல்ல வெயில் காணப்படும். அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் இது போன்ற பெரும்பாலான தென் தமிழக பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை மிக குறைவாக தான் இருக்க போகுது. ஆனால் வடகிழக்கு பருவமழையில் கூடுதல் மழை பொழிவையும் நிச்சயமாக தென் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். எந்தெந்த இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், மலைப்பகுதிகளில் குறிப்பாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை அவ்வப்போது அந்த மலை பகுதிகளில் மிதமான மழையிலேருந்து கனமழை வரை ஆங்காங்கே இருக்கும். மற்றபடி நகரப்பகுதி தேனி மாவட்டங்களில் இந்த ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டத்திலேருந்து மதுரை போகிற வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வான மேகமூட்டம், வெயில் மட்டுமே இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் அதாவது கோயம்புத்தூருடைய வடக்கு பகுதி நகரப்பகுதியில் மேட்டுப்பாளையம், காரமடை, போத்தனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு மழை தீவிரம் இருக்காது. வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரில் மட்டும் மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி திருப்பரப்பு, சிவலோகம், கன்னிமார், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இந்த இடங்கள்ல மட்டும் அவ்வப்போது மிதமான மழை பொழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு எவ்வளவு பதிவாயிருக்கு, அதே மாதிரி வெப்பநிலை எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 37.6 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்த வரைக்கும் உபாசியில் 6 சென்டிமீட்டர், அறந்தாங்கி 5 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி 5 சென்டிமீட்டர், சின்ன கல்லார் 5 சென்டிமீட்டர், வால்பாறையில் 5 சென்டிமீட்டர், சிங்கோனா 4 சென்டிமீட்டர், சூலங்குறிச்சியில் 4 சென்டிமீட்டர், மேலாலத்தூர் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் 3 சென்டிமீட்டர், சோலையாறில் 3 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 3 சென்டிமீட்டரும், பேராவூரணி பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கு. வாழப்பாடியில் 3 சென்டிமீட்டர், ரிஷிவந்தியம் 2 சென்டிமீட்டர், குடியாத்தம் 2 சென்டிமீட்டர், புதுக்கோட்டையில் 2 சென்டிமீட்டர், காவேரிப்பாக்கத்தில் 2 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ஏத்தாப்பூரில் 2 சென்டிமீட்டர், நெய்யூரில் 2 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 2 சென்டிமீட்டர், ஆம்பூர் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. ஊத்துக்கோட்டை 1 சென்டிமீட்டர், வேதாரண்யம் 1 சென்டிமீட்டர், கொல்லிமலை 1 சென்டிமீட்டர், ஜமுனா மரத்தூரில் 1 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை 1 சென்டிமீட்டர், செங்கோட்டை 1 சென்டிமீட்டர், உளுந்தூர்பேட்டை 1 சென்டிமீட்டர் மற்றும் ஆலங்குடியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. இனி அடுத்து வரும் நாட்களிலும் இதே போலவே இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் தமிழகத்தில் தீவிரமடையும். நல்ல ஒரு கனமழை வாய்ப்பாக நிச்சயமாக அமையக்கூடும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஊர்ல நமக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து பயன்பெறுங்க.